ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். Therefore he says, when he ascended on high, he led captivity captive and gave gifts to men. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு சென்றார், உன்னதத்திற்கு கொண்டு சென்றார் என்கிறதை இந்த இடத்துல இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். When he ascended on high, he led captivity captive. சிறைப்பட்டிருந்த அந்த பரிசுத்தவான்களை அவர் சிறையாக்கி தன்னுடைய வசத்திலே அவர் சிறைப்படுத்தி அவர் பரத்துக்கு எழுந்தருளி போனார், உன்னதத்திற்கு எழுந்தருளி போனார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? யார் இந்த பரிசுத்தவான்கள்? சிறைப்பட்டிருந்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த சிறைப்பட்டிருந்தவர்கள் யார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பாதாளத்துக்கு தான் இறங்கினாங்க. யாக்கோபா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகிறார்கள் பாதாளத்துக்கு நான் இறங்கினேன் என்று சொல்லி. அப்போது பாதாளத்தில் 2 இடம் இருக்குது. உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம் என்று 2 இடம் இருக்குது. அந்த உயர்ந்த பாதாளம் தான் பாரடைஸ். அங்கே தான் பரதேசி இருந்தது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த கள்ளனுக்கு சொன்ன அந்த இடம் அதுதான். இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு, சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்த பிற்பாடு அவர் பாதாளத்துக்கு இறங்கினார். பாதாளத்துக்கு இறங்கி சாத்தானுடைய வசமாய் சிறைப்பட்டிருந்த அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாரையும் விடுதலையாக்கி அவர் என்ன செஞ்சார்? உன்னதத்திற்கு ஏறினார் என்று பார்க்கிறோம். அப்போ 2 பாதாளம் இருக்குது, உயர்ந்த பாதாளம், தாழ்ந்த பாதாளம். உதாரணத்துக்கு லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே ஏழை லாசரு, ஐஸ்வர்யவான் என்ற அந்த 2 பேருடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். பாதாளத்தில், தாழ்ந்த பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு உஷ்ணத்தில் அவன் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். நாக்குக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அனல் நிறைந்த இடமாக, உஷ்ணம் நிறைந்த இடமாக அந்த தாழ்ந்த பாதாளம் இருந்தது. அங்கே உயர்ந்த பாதாளத்தில் ஆபிரகாமின் மடியிலே ஏழை லாசுரு அங்கே உட்கார்ந்திருந்ததை அவன் பார்த்து, லாசுருவினுடைய சுண்டு விரலில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு என் நாவை குளிர பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறத நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்போ ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில், அதாவது பாதாளத்துக்கு இறங்கி இந்த சிறைப்பட்டிருந்த மக்களை அவர் விடுதலையாக்கி அவர் பரலோகத்திற்கு எடுத்து சென்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் 9ஆம் வசனத்தை. Now this he ascended, what does it mean but that he also first descended into the lower parts of the earth. Lower parts of the பாதாளத்துக்கு இறங்கி அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களெல்லாம் விடுதலையாக்கி அவர் என்ன செய்கிறாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிற பரதேசிக்கு அவர்களை கொண்டு சென்று விட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அநேக பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எருசலேம் நகரத்தில் காணப்பட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 53ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அதாவது இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்தார்.
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். யார் இவங்க? பாதாளத்தில் இருந்த இவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அவருடைய சரீரங்கள் உயிர்த்தெழுந்து அந்த ஆத்துமாக்கள் சரீரத்தோடு இணைந்து அங்கே உயிர்த்தெழுந்தல அவர்களுடைய சரீரங்கள் உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த பிறகு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது என்று பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரலோகத்தில் இருக்கிற பரதேசி, 3ஆம் வானம், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் சொல்லுகிறது போல, நான் 3ஆம் வானம் வரைக்கும் சென்றிருந்தேன், அங்கே பரதேசியில் இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போது பாதாளத்தில் இருந்த அந்த உயர்ந்த பாதாளம் என்கிற பரதேசி இப்பொழுது காலி செய்யப்பட்டு அது பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்றைக்கு மரிக்கிற பரிசுத்தவான்களெல்லாம் எங்கே போகிறாங்கன்னா பாதாளத்துக்கு இறங்கலை, பரலோகத்தில் இருக்கிற பரதேசியில் தான் போய் தங்குகிறாங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்ட வார்த்தையின்படி, நாம் வாசித்த வசனத்தின்படியாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்க, நாமும் அதை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி ஒரு நாளிலே ஒருவேளை மரணம் நம்மை சந்திக்குமே ஆனால், இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்குமே ஆனால், நாமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக பரலோகத்தை ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு நாமும் காணப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நல்ல வசனம் கேட்ட பிள்ளைகள் யாவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி தேவன் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிற பிரகாரம், ஆண்டவரே, நீர் உன்னதத்திற்கு ஏறுவதற்கு முன்பாக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி அங்கே சிறைப்பட்டிருந்த பரிசுத்தவான்களை நீர் சிறையாக்கி அவர்களை கொண்டு வந்து வெளியே விடுதலையாக்கி அவர்களை பரத்துக்கு அழைத்து சென்ற அந்த காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் கேட்டு கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தாழ்த்து உம்முடைய கிருபை கற்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.